துரோகத்தை வீழ்த்துவதற்காக இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது. உறுதியாக எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும். இது ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்லல, நடக்க போவதை 8 ஆண்டுகளாக உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் என்னோடு பயணிப்பவர்கள் ஏற்ற சபதத்தை நிறைவேற்ற போகின்ற தேர்தலாக 26 சட்டமன்ற தேர்தல் இருக்க போகிறது. அந்த வெற்றி சோளிங்கர் தொகுதியில எனது அன்பு தம்பி பார்த்திபன் அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மா அவர்களின் வேட்பாளராக போட்டியிட்ட பார்த்திபன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அந்த இளம் வயதில பழனிசாமி முதல்வராக இருந்தபோது ஆட்சி அதிகாரத்தின் பலன்கள் எவ்வளவோ இருந்த அதெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் ஏற்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற உணர்வோடு அந்த இயக்கத்தை இந்த பகுதியிலே வழிநடத்தி வருகிறார். அவரின் வெற்றி துரோகத்தை வீழ்த்துவதற்கு சம்மட்டியாக விழும் இந்த தொகுதியில் இருந்து என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன். நேற்று உதயநிதி பேசும்போது பாஜக பழைய அடிமைகள் நிறைய இருக்கிறாங்க, புதிய அடிமைகளை இப்ப தேடிட்டு இருக்காங்க. எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுகவுக்கு எந்த பயம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு உதயநிதி. ஒரு திமுகவை சேர்ந்தவராக அவர் கருத்தை சொல்றார். ஆனால் ஊர்ந்து வந்து மண்டியிட்டு வந்து பதவி பெற்ற துரோகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்துவதுதான் எங்களது ஒரே குறி.